السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فاعلم أنه لا إله إلا الله. قال النبي صلى الله عليه وسلم: من قال لا إله إلا الله دخل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 19ஆம் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உண்மையில் இன்று நேற்று சகிப்புத்தன்மை என்கிற தலைப்பு இருந்தது. பத்ர் சஹாபாக்களுடைய நிகழ்வு நேற்றும் தொடர்ந்ததினால் அந்த தலைப்பு விடுபட்டு போனது. இன்று சகிப்புத்தன்மை என்கிற தலைப்பு பேசப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் பேசுவதை விட செயல்முறையாக அதை காட்டினா என்ன அப்படின்னு நினைச்சதனுடைய விளைவு, இதை விட்டுட்டா நீங்க ரொம்ப சகிப்புத்தன்மையோடு பொறுத்துக்குவீங்க அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டு இன்னைக்கு யதார்த்தத்தில் உள்ள தலைப்பான இறை நம்பிக்கை என்கிற தலைப்புக்குள் வருவோம். பொதுவாக நம்பிக்கை என்கிற வார்த்தையே என்ன உணர்த்துகிறது என்று சொன்னால், கண்ணுக்கு புலப்படாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது, கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் நம்பிக்கை. கண்ணுக்கு நல்ல முன்னாடி நல்லா தெரியுது, இதுக்கு பேர் கருப்பு கலரு, இதை நம்பணுமா? இது கருப்பு கலர்னு தெரியுது, இதுல நம்பிக்கைக்கு வேலையே இல்லை. எது தெளிவாக தெரிகிறதோ அதுல நம்பிக்கைக்கு வேலை இல்லை. அது உண்மை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவோம். நம்பிக்கை அப்படின்னு எதுக்கு சொல்லுவோம்னா, பொதுவா ஒரு விஷயம் நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை நம்புவதைத்தான் நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஒருத்தர் மட்டும் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினார், அடுத்த மாசம் தந்துடுறாங்க அப்படின்னார். அடுத்த மாசமா நடக்கிற காரியமா அப்படின்னு நாம சொன்னா அவர் நம்புங்க. மனுஷன் என்ன செய்யுங்க? நம்புங்க. ஒரு மாசம் நான் தந்துருவேன். இந்த தந்துருவேன்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த வார்த்தைக்கு எந்த உருவமும் கிடையாது. ஏதாவது இதுக்கு உருவங்கள் இருந்தால் இருக்குது அப்படின்னு நேரடியா உண்மையா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு உருவம் இல்லாத காரணத்தினால என்ன சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல, இதை நீங்க நம்பல, நம்புங்க. தெரியாத ஒன்னை நம்புங்க. பிரியாணி அங்காக இங்க மூக்க தொலைக்குது, கப கப கபன்னு நல்ல வாசம், சொல்றோம் பிரியாணி நல்ல வாடையா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல வாசமா இருக்கு. இல்ல நம்ப முடியாது. எங்க அந்த வாசனையை நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா, சட்டிக்குள்ளேயே தூக்கி அவனை கவுத்துனா கூட அவன் நம்ப மாட்டான். ஏன்னா பார்க்க முடியாது, அவனால வாடையை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அது இல்லாத ஒண்ணு நம்பணும். இது வாசமா இருக்கு அப்படின்னு நம்பணும், நம்பிக்கை. ரோஜா மலர் வாசமா இருக்கு, நம்பிக்கை. வீரம், ஒரு மனிதன் ரொம்ப பெரிய பலசாலி அப்படின்னு சொன்னோம், என்ன நம்பணும். பலத்தை என்ன காட்டவா முடியும்? எடுத்து வச்சு வீரத்தை காட்டவா முடியும்? பெரிய கல்விமான், கல்வியை வெளியெடுத்து காட்டவா முடியும்? இவைகள் எல்லாமே
கண்ணுக்கு புலப்படாத ஒன்று, ஆனால் நம்ப வேண்டும். உயிர். நம்ரூது மன்னனிடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொன்ன போது, இறைவன் ஒருவன் தான், கடவுள் என்பவர் ஒருவர் தான், அல்லாஹ் ஒருவன் தான், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னப்போ அவன் ஏத்துக்க மாட்டேன்னா. அப்ப அவன் கேட்டான், உங்க கடவுள் என்ன பண்ணுவாரு, என்ன செய்ய முடியும் உங்க கடவுளால்? அப்ப இவங்க பதில் சொல்றார், அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆத்தாஹுல்லாஹுல் முல்க. ஒரு அரசாட்சி கொடுக்கப்பட்ட ஒருவனிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்குவாதம் செய்த போது, இன் கால இப்ராஹிம் ரப்பி அல்லதி யுஹ்யி வ யுமீத், சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தின் 258வது திருவசனமாக அல்லாஹ் இதை சொல்லி காட்டுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ரூது மன்னன்ட்ட சொல்றாங்க, என்னுடைய கடவுள், என்னுடைய அல்லாஹ் என்ன செய்வான்னா, உயிர் கொடுப்பதும் அவன்தான், உயிரை எடுப்பதும் அவன்தான். உயிரை கொடுக்கிறதும் கடவுள் தான் செய்வார், அல்லாஹ் தான் செய்வான். உயிரை எடுக்கிறதும் அல்லாஹ் தான் செய்வான். ஹயாத்தை கொடுப்பதும் மௌத்தை கொடுப்பதும் அல்லாஹ்னு சொன்னான். உடனே அவன் என்ன செஞ்சானா, சிறையில இருந்து 2 பேரை கூப்பிட்டானா. சிறையில இருந்து 2 பேரை கூட்டு வந்தான். கூட்டு வந்தாலும் ஒருத்தருடைய கழுத்தை வெட்டிட்டான், இன்னொருத்தர் நீ பொழைச்சு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். விட்டுட்டு இப்ராஹிம் நபியை பார்த்துட்டு சொன்னானா, கால அனவுஹி வ உமீத். என்ன அவன் கடவுள் மட்டும்தான் இந்த வேலையை செய்வாரா? நானும் தான் இந்த வேலையை செய்வேன். பாரு, ஒருத்தனுக்கு உயிரை கொடுத்துருக்கேன், ஒருத்தனை மன்னிச்சு விட்டுட்டேன், போன்னு உயிரை கொடுத்துருக்கேன். இல்லைன்னா என்ன செய்ய முடியும்? இப்ப நான் நினைச்சா அவன் தலையும் சேர்த்து வெட்ட முடியும், அவனுடைய உயிரை என்னால் எடுக்க முடியும். ஆனா நான் என்ன செய்யல, எடுக்கல. அவனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறேன், இவனுக்கு உயிரை எடுத்திருக்கிறேன், இருந்த உயிரை எடுத்திருக்கிறேன். என்ன இது உன் கடவுள் மட்டும்தான் செய்யணுமா? நானும் தான் செய்வேன் அப்படின்னு அந்த வைத்தியக்காரன் சொன்னான். இவங்க சொன்ன விஷயமே என்ன, எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னா, என்னுடைய இறைவன் உயிரை கொடுக்கிறான் அப்படின்னா, உயிர் ரூஹ் என்பதை கொடுப்பவன் அல்லாஹ், அந்த ரூஹை எடுப்பவனும் அல்லாஹ். அந்த ரூஹ் கண்ணால் பார்க்க முடியாத ஒன்று. உயிர் உயிர்னு சொல்றமே, யாராவது பார்த்துருக்கோமா? என்ன கேட்கும், நமக்கு உயிர் இருக்கா இல்லையா? இருக்கு. இருக்கு போய் தானே பேசிட்டு இருக்கோம், இருக்கு போய் தானே பார்த்துட்டு இருக்கோம், இருக்கு போய் தானே கேட்டுக்கிட்டு இருக்கோம். உயிர் இல்லைன்னா பெறாமல் அர்த்தம். எந்த அசைவுகளும் ஆட்டங்களும் இருக்காது. டீ எல்லாம் குடிக்க முடியாது, பூஸ்டோ ஹார்லிக்ஸ் குடிக்க முடியாது. குடிக்கிறோம் சொன்னா ரூஹ் இருக்கு, உயிர் இருக்குன்னு அர்த்தம். எங்க இருக்கு? இருக்கு. உணரத்தான் முடிகிறதே தவிர என்ன செய்ய முடியாததை பார்க்க. இந்த அர்த்தத்துலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவன்கிட்ட சொன்னாங்க. அந்த மடப்பைய அதை என்ன செஞ்சுட்டான், தப்பா புரிஞ்சுக்கிட்டான். உடனே அவங்க இவனுக்கு இப்படி சொன்னா சரி வராது என்று வேறொரு விஷயத்தை சொன்னாங்க. என்னுடைய இறைவன் சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். உனக்கு அந்த சக்தி இருந்தா ஒரே ஒரு நாளைக்கு மேற்கேந்து உதிக்க வை. அல்லாஹ் சொல்வார், அந்த நிராகரிப்பாளன் திகைத்து போனான். அவனால் அதுக்கு மேல என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அவன் திகைத்து போனான்னு சொல்லி காட்டுவான். ஆக இந்த நப்சு, உயிர் இருக்கிறதே, இது உணரக்கூடிய ஒன்றுதானே தவிர இது என்ன கிடையாது, பார்க்கக்கூடிய ஒன்று அல்ல. நம்மளும் உயிர் இருக்குன்னு நம்பிக்கை. அதுபோல இறை நம்பிக்கை, ஈமான் அப்படின்னா இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கைன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்ப வேண்டும். அவனை பார்க்கிறதல்ல, பார்க்கல, பார்க்காமலேயே என்ன செய்யறோம், அல்லாஹ் இருக்கிறான் நம்புறோம். எப்படி நம்புறது? இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ரூஹ் இருக்கு, உயிர் இருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிப்போம்? ஒருத்தர் படுத்த படுக்கையா கிடக்கிறார், ஒரு வருஷம் ஆகி போச்சு, இவருக்கு இன்னும் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். என்ன செய்யணும்? நாடி கடியை பிடிச்சு பார்ப்போம். மூச்சு மேலையும் கீழையும் போது ரூஹ் இருக்கு. அடையாளம், ஏதாவது அடையாளங்களை வச்சு எதை கண்டுபிடிப்போம்? உள்ளுக்குள்ள ரூஹ் இருக்குன்னு கண்டுபிடிப்போம். ரூஹை நாம பார்க்கல, உயிரை நாம பார்க்கல, ஆனா உயிர் இருப்பதற்குண்டான அடையாளங்களை என்ன செய்யறோம்? நாம பார்க்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அதைத்தான் திருமறையில் சொல்கிறார், வஃபில் அர்தி ஆயாத்துல் லில் முக்கினீன் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். 51வது சூராவில் 20 மற்றும் 21வது ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பூமியிலேயும் அவனுக்கு அதிக அத்தாட்சிகள் இருக்கிறது, உங்களுக்குள்ளேயும் அத்தாட்சிகள் இருக்கிறது, நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? அல்லாஹ் இருக்கிறான் என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாஹ்வை பார்ப்பதல்ல, ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. ஒருத்த கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகர் ஒரு நாள் பிரயாணத்தில் வரும்போது ரொம்ப களைப்பா இருந்தது. ஒரு ஆலமரத்தினுடைய கீழே, ஆலமரத்துக்கு கீழே படுத்துட்டான். படுத்துட்டு மேல பாக்குற ஆலமரத்தை
மேல பார்த்தா ஆலமரத்தினுடைய பழங்கள் பார்த்துருக்கு, சின்ன சின்னதா இருக்கும், சிவப்பு கலர்ல சின்ன சின்னதா இருக்கும். இவன் யோசிக்கிறான், இவனுடைய சிந்தனைகள் அங்க போகுது. அட என்னடா இவ்வளோ பெரிய மரம், இவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம், இதுக்கு எவ்வளவு விழுதுகள் இருக்கு, வேறு ஒரு இடத்துல இருந்தாலும் விழுதுகள் பலதா போய் எவ்வளோ பெருசா இந்த மரம் விரிவடையுது, எவ்வளோ ஸ்ட்ராங்கான மரம், இவ்வளோ பெரிய மரத்துக்கு போய் இவ்வளோண்டு காயா, தம் தோண்டு காயா. அதே ஒரு தென்னை மரத்தை பாருங்க, ஒரு தென்னை மரம் இவ்வளவுதான் வளருது, ஆனா அந்த மரத்துல காய்க்கக்கூடிய காய் எவ்வளவு வெயிட்டா இருக்கு, எவ்வளவு பெருசா இருக்கு. அதை கவனிச்சு பார்த்தா ஆலமரத்து காய் பூசணிக்காய் மாதிரி இருக்கணும். இது எவ்வளவு பெரிய மரம், அதுக்கு தகுந்த மாதிரி பெருசா இருக்கணும் இல்லையா? உண்மையிலேயே இதை கடவுள் தான் படைச்சாரு அப்படின்னா, இதை அல்லாஹ் தான் படைச்சான் அப்படின்னா, அவன் அறிவுள்ளவனாகவும் இருந்திருந்தா இதை பெருசா படைச்சிருக்கணும். எனவே நாம சொல்றது கரெக்ட், இதெல்லாம் கடவுள்லாம் பண்ணவே இல்லை, கடவுளுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி இருந்தாலும் அறிவார்த்தனமா படைச்சிருப்பாரு. ஏன்னா இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவு தந்தோன் இருக்கு அப்படின்னு அவனுடைய சிந்தனைகள் அவன் ஸ்டைல்லையே போய்கிட்டு இருந்தாலும் அப்படியே கண்ணை இறந்து தூங்கிடுறான். திடீர்னு யாரோ ஒரு பெரிய மம்மட்டியை வச்சு தொம்முன்னு போட்ட மாதிரி தலையில பயங்கரமான ஒரு வலி, டக்குன்னு முழிச்சான். முழிச்சு பார்த்தா யாரோ ஓங்கி சம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி தெரிஞ்சது. ஆனா அப்படி யாருமே இல்லை. என்னடா இது இவ்வளவு வலி வலிக்குது, இவ்வளவு ஸ்பீடா விழுந்துருச்சு, மண்டையே திறக்கிற மாதிரி உண்டான ஒரு நிலைமை. அப்படி பார்த்துட்டு சுத்து முத்து அப்படியே பார்த்தா கீழே ஒரு ஆலமரத்து பழம் ஒண்ணு கீழே கிடக்குது. இவனுடைய சிந்தனை மறுபடியும் வேலை செய்து, அல்லாஹ் அக்பர், இந்த மரம் இவ்வளோ பெரிய மரம், இங்க பாதசாரிகள்லாம் வந்து தந்துவாங்க, எல்லாரும் படுத்துட்டு படுத்து எரிஞ்சுட்டு போவாங்க. அதனால இந்த மரத்துக்கு எப்படித்தான் காய் அமைக்கணும், இவ்வளவுதான். இந்த காய் மேலேருந்து கீழே விழுந்ததுக்கு இந்த எஃபெக்ட்னா, ஒருவேளை தென்னை மரத்தை மாதிரி தேங்காய் மாதிரி ஒரு காய் ஆலமரத்துல இருந்திருந்தா, அல்லது அதை விட பெருசா பூசணிக்காய் மாதிரி இருந்திருந்தா இன்னைக்கு தலை என்ன ஆயிருக்கும், சுக்குனூரா போயிருக்கும். இப்ப அவனுடைய சிந்தனை வேலை செய்ய ஆரம்பிச்சது. இல்ல இல்ல, நாம நினைச்சது தப்பு, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான். அவன் இருக்க போய்தான் இவ்வளவு அறிவார்த்தனமா அழகா செஞ்சிருக்கிறான். இல்லனா தோட்டத்துக்குள்ள இருக்கிற தேங்காய்க்கு அவ்வளவு பெருசை கொடுத்துட்டு ரோட்ல இருக்கக்கூடிய ஆலமரத்துக்கு இவ்வளவு சின்ன காய கொடுத்திருக்க மாட்டான். அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நினைப்பு அந்த மனிதனுக்கு அவனுக்கு வந்தது. இது சில விஷயங்களை பார்த்து நாம் படித்துக் கொள்ளக்கூடிய ஒன்று. ஆனாலும் அல்லாஹ்வால எல்லாத்தையும் சமாளிக்க முடியுதா? ஒரே ஒரு அல்லாஹ் வச்சுக்கிட்டு பாவம் என்னதான் செய்வான்? இந்தியாவில் இருக்கிறவங்க கேட்கறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறவங்க கேட்கறான், ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர் கேட்கிறாரு. ஒவ்வொரு நம்ம 4 பேருக்குள்ள எவ்வளவு வகைகள். நான் மழை வேணும்னா நீங்க வேணாங்கிறீங்க, நான் வேணும் வேணாம் அப்படின்னா நீங்க வேணுங்கிறீங்க. இப்படி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு அல்லாஹ் சமாளிக்கிறாரா? ஒரே ஒரு கடவுள் இவ்வளவு பிரச்சனைகளையும் சமாளிக்கிறாரா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் ரொம்ப தூரம் போற, உன்னையே நீ நினைச்சுப்பார். ஒருத்தர் டிரைவர் கார் ஓட்டிட்டு இருக்கிறார். டிரைவர் கார் ஓட்டுறார். கார் ஓட்டும் போது அவருடைய கண்ணு முன்னாடி பாக்குது, கண்ணு முன்னாடி பாக்குது. அவருடைய கையை ஸ்டேரிங்க திருப்புது தேவைக்கு தகுந்த மாதிரி. அவருடைய ஒரு காலு பிரேக்ல இருக்கு, இன்னொரு காலு என்னது ஆக்சிலேட்டர்ல இருக்குது. இது மட்டுமல்லாம அவருடைய வாய் பக்கத்துல என்ன செஞ்சுட்டே இருக்கு, பழம் பேசிக்கிட்டே இருக்கு போய் இறங்குற வரைக்கும். இதுவும் போதாதுன்னு காதுக்கு ஒரு பாட்டு, அது போட்டு என்ன செஞ்சு அது கால் வழியா உள்ள போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில இவருடைய சிந்தனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்ப இங்க போறோம், திரும்பி வரும்போது அவ அதை வாங்க சொன்னா அந்த கடைக்கு போய் இறங்கி அதை வாங்கிட்டு இதை வாங்கிட்டு இங்க போனோம், சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு மனிதன் ஒரே சமயத்துல ஒரே நேரத்துல எத்தனை வகையான பிரச்சனையை சமாளிக்கிறான்னா, அவன் கண் ஒரு வேலை செய்து, கண்ணு ஒரு வேலை செய்து, காது ஒரு வேலை செய்து, அவனுடைய வாய் ஒரு வேலை செய்து, அவனுடைய சிந்தனை ஒரு வேலை செய்து, அவனுடைய எண்ணம், இவ்வளவையும் ஒரே மனிதன் ஒரே நேரத்தில் செய்ய முடியும் என்று சொன்னால் இவனை படைத்த அல்லாஹ் ஒரே சமயத்தில் இவ்வளவு வேலை செய்வது ரொம்ப சர்வ சாதாரணம். இதுல என்ன யோசிக்கிறதுக்கு, இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? ஒரு ரத்தம் தான உடம்புல ஓடுறது, சோப்பு கலர்ல இருக்கு. இந்த ரத்தம் தான் கண்ணினுடைய பார்வையை தருது. கண்ணுல பார்வை குறைஞ்சு போனா டாக்டர் என்ன சொல்றாரு,
ரத்த ஓட்டம் குறைஞ்சிச்சு, அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கும். ரத்தம் இருந்தாதான் பார்வை இருக்கும். அப்ப ரத்தம் தான் என்ன செய்யுது? பார்வையை தருது. பார்வையினுடைய கூர்மையை தரக்கூடியது இந்த ரத்தம். ரத்தம் குறைஞ்சு போனா பார்வை குறைஞ்சிருது. ரத்தம் குறைஞ்சு போனா கேட்கக்கூடிய தன்மை குறைஞ்சிருது. ரத்தம் குறைஞ்சு போனா ருசி தெரிய மாட்டேங்குது. நாக்கு மரத்து போச்சுன்னு சொல்லுவோம். ரத்த ஓட்டமே நாக்குல இல்ல. நாக்குல ரத்த ஓட்டமே இல்லைன்னா என்னத்தை தான் தூக்கி வச்சாலும் டேஸ்ட் தெரியாது. அந்த ரத்தம் தான் எதையும் காட்டுது, ருசியையும் டேஸ்டையும் காட்டுது. அதே ரத்தம் தான் எலும்புகளுக்கு சக்தியையும் கொடுக்குது. அதே ரத்தம் தான் மனிதனுடைய சதையையும் வளர்க்குது. அல்லாஹ் அக்பர். சிவப்பு கலர்ல இருக்கிற அந்த கொஞ்சோண்டு ரத்தத்துக்கு எத்தனை சக்திகள் இருக்கு பாருங்களேன். அந்த ரத்தம் ஒவ்வொரு இடங்கள்ல போய் ஒவ்வொரு வேலையும் செய்யுது. ஆனா ரத்தம் ஒண்ணு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமறையில் சொல்கிறார் 16ஆம் சூராவின் 66வது ஆயத்தில், வைன்னலக்கும் ஃபில் அன்ஆமில இப்ரா, கால்நடைகளிலேயும் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. 6 மாடு ஓட்டம்லாம் இருக்க, அதுலயும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அல்லாஹ் புரியலாம். எப்படி? நுஸ்கைக்கும் மிம்மா ஃபீ புத்தூனி மின் பைனி ஃபர்ஸின் வ தமின் லபனன் ஹாலிசன் சாயிகல் லிஷாரிபின். அந்த ஆடு மாடு ஒட்டகத்திலிருந்து பால் கறக்குறீங்களா இல்லையா? இந்த பால் எங்கிருந்து வருது? அல்லாஹ் சொல்கிறான், அந்த விலங்குகளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபர்ஸின் மல குழாய்க்கு அருகில் இருந்து, அசிங்கம் நிறைந்த மலக்குழாய் இருக்குமே, மலக்குழாய்க்கு பக்கத்துல, இன்னும் வெத்த குழாய்க்கும் பக்கத்துல இருந்து எதை உருவாக்குகிறோம்? லபனன் ஹாலிசன், பரிசுத்தமான பாலை தருகிறோம். சாயிகல் லிஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு இனிமையான டேஸ்டான. 2 குழாயும் பக்கத்து பக்கத்துல வந்தா என்ன குழாய்? ஒண்ணு தண்ணி குழாய், கார்பரேஷன் வாட்டர், இன்னொன்னு அந்த குழாய். 2 குழாயும் பக்கத்து பக்கத்துல வந்தாலே பல தடவை வீட்டு குழாயில தண்ணி அடிக்கும் போது என்ன வந்துருது? நாத்தம் வந்துருது, ஸ்மெல் வந்துருது. இடையில அதுக்கு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால என்ன செய்ய மாட்டாங்க? 2 குழாயும் கலக்கலாம் இல்ல, பக்கத்து பக்கத்துல இருந்தாலே இந்த வம்பு. பக்கத்துல இருந்தாலே அதனுடைய எஃபெக்ட், அவ்வளோ எஃபெக்ட் எதை தாக்கிடும்? இருக்கிற கார்பரேஷன் வாட்டரை தாக்கும். அந்த அளவுக்கு ஸ்மெல் வாட வந்துடும். அல்லாஹ் கேட்கிறான், இங்க பாரு எவ்வளவு பெரிய இடம் இது, இந்த இடத்துல அந்த குழாய் அதுக்கு பக்கத்துல இருந்துதான் பால் வருது. அந்த பாலை இவ்வளவு பியூரிட்டியா நான் கொடுக்கிறேன். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய வாட கொஞ்சம் கூட அதுல இல்லை. இது சாதாரணமாக ஒருத்தரால் முடியாது. ஒரு அப்படி இதை பார்த்து புரியணும். இறைவன் என்பவன் இருக்கிறான், அல்லாஹ் என்பவன் இருக்கிறான். வஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், 6வது சூராவின் 100வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறான், வஹுவல்லதி அன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து தண்ணீரை தருவிக்கிற இறைவன். ஃபஅக்ரஜனா மின்ஹு கலிரன் நுக்ரிஜு மின்ஹு ஹப்பன் முத்தராகிபா, அதிலிருந்து பலதரப்பட்ட காய்கனிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முளைக்கச் செய்கிறார். ومن النخل من طلعها قنوان دانية وجنات من أعناب وزيتون والرمان مشتبها وغير متشابه. கொலை கொலையாக தொங்கக்கூடிய திராட்சை பழங்கள், பேரித்தம்பழங்கள், ஜெய்தூன் எண்ணெய், ஒரு ரும்மான் மாதுளம்பழம், முஷ்டபிஹா வகைர முத்தஷாபி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக ஒரே தண்ணியில் இருந்து. யாராவது இப்ப நம்ம எல்லாம் வந்து இந்த எசன்ஸ் வந்துருக்கு. முதல்ல எல்லாம் ஆப்பிள் பழம் ஜூஸ் சாப்பிடணும் அப்படின்னா ஆப்பிள் தான் வேணும், ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடணும்னா ஆரஞ்சு தான் வேணும். அது இது மாதிரி ஒரு பழம் இருந்தாதான் அதுல ஜூஸ் எடுக்க முடியும். நான் இப்ப அப்படி கிடையாது. ஆப்பிள் பழ ஜூஸ் ஆப்பிள் பழம் இல்லாமலேயே சாப்பிடலாம். எசன்ஸ் கலந்தா என்ன வந்துருது? ஆப்பிள் பழத்தினுடைய டேஸ்ட் வந்துருது. பாதாம் இல்லாமலேயே பாதாம் மில்க் சாப்பிடலாம், அதனுடைய எசன்ஸ். அது மாதிரி யாராவது பேரிச்சம் மரத்துக்கு தண்ணி பாய்ச்சும் போது பேரிச்சம்பழ எசன்ஸ் கலந்து பேரிச்சம்பழத்துக்கு அனுப்புறது, அப்பதான் பேரிச்சம்பழத்தினுடைய டேஸ்ட் வரும். அது மாதிரி திராட்சை பழத்துக்கு போகும்போது திராட்சை பழ எசன்ஸ் கலந்து தண்ணி அனுப்புறது. அது மாதுளம்பழத்துக்கு மாதுளம்பழத்தினுடைய எசன்ஸ் எதுவுமே கலக்காம வெறும் தண்ணி போய் அதே தண்ணி இங்க எப்படி பேரிச்சம்பழத்துடைய டேஸ்ட் கொடுக்குது, இங்க எப்படி ஆப்பிளுடைய டேஸ்ட் கொடுக்குது, இங்க எப்படி ஆரஞ்சுடைய டேஸ்ட் கொடுக்குது. இதை நீங்க யோசித்து பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்கிறான். உன்துரு இலா ஸமரிஹி இதா அஸ்மர வ யன்இஹி இன்ன ஃபீ ஸாலிகும் லஆயாத்தின் லிகௌமி யுமினூன். அல்லாஹ்வை நம்புகிறவர்களுக்கு நம்பிக்கை. அல்லாஹ்வை நம்பு அப்படின்னா
இருக்கிறான்னு ஏத்துக்கிறவங்க, பார்த்தவங்க அல்ல, பார்க்கல, ஆனா இருக்கிறான் அப்படின்னு யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். குல் ஹுவல்லாஹு அஹத், அதுதான் அல்லாஹ் சொல்றான். அந்த அல்லாஹ் என்பது நபியை நீங்கள் சொல்லுங்கள், அவன் ஒருவன் தான். 2 பேர் 3 பேர்லாம் இருந்தா என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியாது. வீட்டிலேயே ஒரு நிர்வாகமா இருந்தாதான் வண்டி கிளியரா போகும். கணவர் அவரை தான் நிர்வாகம் பண்ணணும். அவர் என்ன சொல்றாரோ மனைவி ஏத்துக்கணும். ஆனா மனைவி சொல்ற ஆலோசனையை இவரை கேட்கலாம். முடிவெடுக்கிறது யாரா தான் இருக்கணும். இவர் முடிவெடுக்கிறார், வண்டி கரெக்டா போய்கிட்டு இருக்கும். 2 மாட்டு வண்டி போட்டாலே என்ன பிரச்சனை அப்படின்னா, சில டைம் திடீர்னு ஒரு மாடு படுத்துக்குச்சுன்னா வண்டி போகாது, வண்டி இழுக்க முடியாது. ஒத்த மாட்டு வண்டியா இருந்தா என்ன செய்யணும், அது பாட்டு போய்கிட்டே இருக்கு, யாரையும் அனுசரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த மாடு செத்து போனாலும் இந்த மாடு கவலை இல்லை, இது பாட்டுல போய்கிட்டே இருக்கு. 2 மாட்டு வண்டியா இருந்தா பிரச்சனை, ஒவ்வொரு விஷயத்திலையும் பிரச்சனை. அப்ப இறைவன் 2 பேர் இருந்தா கேட்கவே வேணாம். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன் என்று தன்னுடைய நிலைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுவான். இதற்கு யார் இணை வைக்கிறார்களோ, அல்லாஹ் 2 பேரு 3 பேரு 4 பேரு என்று அல்லாஹ்வோடு யார் கூட்டு சேர்க்கிறார்களோ அது எவ்வளவு மோசம் என்பதையும் சொல்வான் அல்லாஹ். லா துஷ்ரிகு பில்லாஹ் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அல்லாஹ்வோடு யாரையும் நீங்கள் கூட்டாக்காதீர்கள், அப்படி நீங்கள் கூட்டாக்குவது மிகப்பெரிய அநீதம். அதுபோல ஒரு அநீதம் வேற எதுவுமே கிடையாது. பொதுவாகவே நாம் குர்ஆனில் பார்க்கிற ஒவ்வொன்றும் எது கடுமையான விஷயமோ அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இதை செய்யாதீர்கள் என்று சொல்வதை விட அது பக்கம் கூட போகாதீங்கள் என்று சொல்லுவார். விபச்சாரத்தை பற்றி சொல்கிற அல்லாஹ் 17வது சூராவுடைய 32வது ஆயத்தில் சொல்வார், வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா. விபச்சாரம் செய்யாதீர்கள் அல்லாஹ் சொல்லல, விபச்சாரத்தின் பக்கம் கூட போகாதீர்கள். எதுவெல்லாம் விபச்சாரத்திற்கு தூண்டுகோலாக இருக்குமோ அதையும் தவிர்க்கணும் என்பது பொருள். விபச்சாரம் மட்டுமல்ல, விபச்சாரத்தின் பக்கம் கூட நெருங்காதீர்கள். அதுபோல சொல்வார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய கடமைகளை, தன்னுடைய விஷயங்களை சொல்வார், தன்னுடைய ஏவல்களை சொல்லுவார். ஏவல்களை எல்லாம் இப்படித்தான் நீங்க நடக்கணும் என்று சொல்லிவிட்டு தில்க ஹுதூதுல்லாஹ், இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள், ஃபலா தக்ரபுஹா, அதை காலி பண்ணணும்னு நினைச்சிட்டு பக்கத்துல கூட போகாதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை உடைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன செய்யாதீங்க, உடைக்காதீங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்க நிராகரிச்சிடாதீங்கன்னு சொல்லல, நிராகரிக்கணும்னு நினைச்சிட்டு பக்கத்துல கூட வராதீங்க, முட்டி உடைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பல தக்கர போகா, பக்கத்தில் கூட வரக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். அதே போல சூரிய வணங்கிகள், சூரியனை வணங்கக்கூடியவர்கள் சூரியனுடைய உதயத்தை பார்க்கிறார்கள், பார்த்துட்டு சூரியனை வணங்குறாங்க. அது உச்சிக்கு வந்தவனும் சூரியனை வணங்குறாங்க, அது மறையும் போது சூரியனை வணங்குறாங்க. இந்த நிகழ்வை பார்த்த அல்லாஹ் இப்படி சொல்கிறார், எனவே அந்த நேரத்துல தொழுவக்கூடாது. நீங்க அவன் பக்கத்துல கூட அந்த வாடை கூட அவங்க மேல அடிக்கக்கூடாது. ஒருத்தன் ஒரு தப்பை செய்யறான் அப்படின்னா அந்த தப்புடைய வாடை கூட என்ன செய்யக்கூடாது, உங்க மேல படக்கூடாது. அவன் போடுவான், லோ ஹீல்ஸ் போடுவான், அந்த இது பேண்டை கீழே இறக்கி போடுவான், ஜட்டி திடீர் மாதிரி போடுவான், அவன் போடுவான். அவன் போடுறான்றதுனால முஃமினான நீ போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னா, நீ போட்டா தொழுகக்கூடாது. தொழுகையில எல்லா இடமும் தெரியுது வெளியெல்லாம், அதனால தொழுகை அவருக்கு மறைக்க வேண்டிய பதி மறைக்காம போகுது. அதனால என்ன செய்யறது இல்ல, தொழுகை கூடாம போயிடுது. அதனால அவன் செய்யறதெல்லாம் நீ செய்யக்கூடாது. நீ செய்யக்கூடாது என்று மட்டுமல்ல, பக்கத்துல கூட நீ போகக்கூடாது. அவன் வணங்குறான், நீ வணங்கல, ஆனாலும் நீ இப்ப அல்லாஹ்வுக்கு தான் சஜ்தா செய்யற. ஆனா எவனாச்சும் பாக்குறவன் என்ன நினைப்பா, ஏய் பரவாயில்லையே அவங்க கடவுளை வணங்க, அது மாதிரி பாரு அந்த சூரியன் உதிக்கும் போது கரெக்டா வணங்குறான் பாரு, சஜ்தா செய்யறான் பாரு அப்படின்னு எவனாவது சொல்லிடுவோன்னு இருந்தா அதையும் நீ செய்யாத. பனைமரத்துக்கு கீழே நின்று பையனியை குடிச்சாலும் கல்லு குடிச்சான்னு நினைச்சிருவாங்களாம். அதனால என்ன செய்யக்கூடாதான், அங்க நின்று பையனை குடிக்காது. பையனை குடிக்கும்போது வீட்டுல வந்து பையனை குடி. பதநீர் குடிப்பது என்னவோ சரிதான், குடிக்கலாம், தப்பில்லைதான். ஆனா எங்க நின்று குடிக்காத, பனைமரத்துக்கு கீழே நின்று. ஏன் அப்படின்னு சொன்னா, பனைமரத்துக்கு கீழே நின்று அதிகபட்சமா என்னத்தான் குடிப்பாங்க, டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி நின்றுட்டு டீ வாங்கி நான் குடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க, அஜித் இவ்வளவு மோசமா போயிட்டாரு, இவ்வளவு தைரியம் வந்துருச்சு இவருக்கு, டாஸ்மாக் முன்னாடி அடிக்கிறார் பாரு சொல்லுங்கன்னா, நான் டீ தான் குடிக்கிறேன், பால் தான் குடிக்கிறேன், பூஸ்ட் தான் குடிக்கிறேன், ஹார்லிக்ஸ் தான் குடிக்கிறேன். ஆனா யாராச்சும் நம்புவான சொன்னா, டாஸ்மார்க் முன்னாடி நான் பூஸ்ட் குடிச்சேன்னு சொன்னா, ஆமா தெரியுமே நீங்க என்ன பூஸ்ட் குடிச்சீங்கன்னு அப்படிமா. அப்ப அது பக்கத்துல கூட போகாது.
எது தப்புன்னு தெரியுமோ அது என்ன செய்யாத, செய்யாதேன்னு மட்டும் சொல்றதில்லை இஸ்லாம், அதன் பக்கத்துல கூட நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. எந்த அளவுக்கு? சிலையை வணங்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்? உருவப்படங்கள் வச்சு அதுக்கு மாலை போட்டு அதுக்கு பொட்டு வச்சு அதை வணங்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்? அப்படி இருக்கும் போது இஸ்லாம் நீ சிலையை வணங்காதே என்று சொல்வதை விடுத்துட்டு, நீ போட்டோவை வச்சுக்கிட்டு பொட்டு போடாத, நீ மாலை போடாத என்று சொல்றதை விட்டுட்டு இந்த அளவுக்கு சொல்லுது, யாருடைய வீட்டில் சிலைகளோ அல்லது உருவப்படங்களோ இருக்குமோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வரமாட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்ம போட்டோ மாட்டிட்டு பொட்டெல்லாம் வைக்கல, அவன் போட்டோ மாட்டிருக்கோம், நம்ம எந்த பூவும் போடல, அத்தா ஞாபகமா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதுனாலதான் மாட்டி வச்சிருக்கிறோம். ஆனாலும் என்ன செய்யாதீங்கன்னு சொல்லுது மார்க்கம். ஏன்? நீ அதை மதிக்கிறன்னு நினைச்சிருவான் வர்றவன் பாக்குறவன். பரவாயில்ல, என்ன நீங்க காலையில எப்படி இருந்துச்சு இன்னைக்கு? அல்ஹம்துலில்லாஹ் நல்ல வியாபாரம் இருந்துச்சு, எங்க அத்தா மூஞ்சில முடிச்சுட்டு போனேன். அத்தா மூஞ்சில, அத்தா இருக்கிற வரைக்கும் அவர் மூஞ்ச பாக்குறதுக்கே யோசிச்சவன். அத்தா இருக்கிற வரைக்கும் அழகாக சொல்லுவான் அவர் கவிஞன், பசியால் செத்து போன ஒருவனுடைய வாயில் போடப்பட்டது வாய்க்கரிசி. இந்த அரிசியை முன்னாடியே போட்டிருந்தா அவன் செத்தே இருக்க மாட்டான். செத்த பிறகு பசியால தான் செத்தாவன். செத்தவன் வாயில கொண்டு போய் என்ன போடுறது? வாய்க்கரிசி. அதுக்கு பேர் அரிசியை கொண்டு போய் வேலை போடுறது. எதுக்கு? இவன் முன்னாடியே கொடுத்துருந்தா அவன் செத்தே இருக்க மாட்டானே. அத்தா இருக்கிற வரைக்கும் கண்டுக்கிறது இல்லை, அத்தா போன பிறகுதான் இவருக்கு மரியாதை மதிப்பு எல்லாமே கூடிடுது. அப்புறம் தான் அத்தாவுக்கு போட்டோ அடிக்கணும், அது நல்ல பெரிய பிரேமா போடணும். அத்தா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்தானா அத்தாவை கலரா மாத்தணும். அவர் இருக்கும்போது கலரா இருக்கும்போது கூட அவர் பிளாக்கா மாத்திட்டாங்க. அப்ப அவன் நல்ல மனுஷன், வெள்ளையிலேன்னு இருப்பார், அழகா இருப்பார். அங்க முடி முளைச்சு அவருக்கு சேவிங் பண்ண முடியல, ரொம்ப வயசாகி போச்சு. இருந்தாலும் கூட்டு போய் ஒதுக்கி நல்லா அழகா சூப்பராக்கி வைக்கணும். அத்தாவை வைக்காம அவரை குளிக்கிறது தண்ணி ஊத்தாம அவருக்கு படுத்த படுக்கையிலேயே போட்டு அவரை வீணாக்கி வெள்ளையா இருந்தவரை கருப்பாக்கி விட்டுதான். இப்ப அவர் இறந்த பிறகு அவர் போட்டோ கருப்பா இருக்கும், அது இவருக்கு பிடிக்கலையா. உடனே அதை என்ன செய்யறான்? கலரா மாட்டி முன்னாடி மாட்டிக்கிறார். எங்க அத்தா மூஞ்சில முடிச்சுட்டு போனேன், இன்னைக்கு நல்ல வியாபாரம். நீ சொல்றியோ இல்லையோ வர்றவன் நினைப்பான், அதனால மாட்டாத. எந்த அளவுக்கு நீ எதை செய்வேன், நீ செய்ய மாட்ட, நீ முஃமின், நீ நல்லவன் தான், நீ செய்ய மாட்ட. ஆனா எவனாவது உன்னை பார்த்து செய்யறேன்னு நினைச்சிருவான், அப்ப செய்யாத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு பள்ளி வாயிலுக்கு வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இருட்டுல ஒரு சஹாபி போறார், அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இங்க வாங்க, நான் என் பொண்டாட்டி கூட பேசிட்டு இருக்கேன். அவர் சுப்ஹானல்லாஹ், யாரும் சொல்றாங்க, நீங்க போய் இந்த வார்த்தை நான் என்ன தப்பாக நினைச்சேன்? மனுஷன் நானே பைக்ல ஒரு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சு புர்காலாம் போட்டு கூட்டு போறேன். என் மனைவி தான் வந்தாங்க, பெருநாளைக்கு சாரி எடுக்கணும்னு சொன்னா, சரி வீராசு கூட்டு போவோமா, அங்க கூட்டு போவோம், இங்க கூட்டு போவோமேன்னு பைக்ல உட்கார வச்சு கூட்டு போனேன். ஆனா நீங்க பாக்குறது அஜித் மனைவி மீஞ்சூர்ல இருக்கிறாருன்னா சொன்னாரு, இங்க யாரு கூட போறாரு? மனுஷன் தானே. அதுக்காக நான் பைக்கை நிப்பாட்டி ஒவ்வொருத்தையும் என் மனைவின்னு சொல்லிட்டு போக முடியும். ஆனாலும் மனிதனுடைய இயல்பு என்ன அப்படின்னு சொன்னா இப்படித்தான் நினைப்பான். ஏன்னா தப்பு தப்பா நினைச்சே பழக்கப்பட்ட மூளை இது. இது யாரையுமே நல்ல கண் கொண்டு பார்க்க தோணவே தோணாது, தப்பாவே பார்க்கும். அதனால இஸ்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா, யாரும் உன்னை பார்த்து தப்பா பேசுற மாதிரி கூட நீ நடக்காத. தப்பா பேசுறது ரெண்டாவது இருக்கட்டும், பேசுற மாதிரி கூட நீ என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. பிற மதங்கள் எல்லாம் ஆரவாரத்தை தான் வணக்கமாக சொல்கிறது, அதுதான் பெரிய வணக்கம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை அமைதிதான் மிகப்பெரிய வணக்கம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய நிலையை அல்லாஹ் வெளிப்படுத்தி அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செஞ்சு வச்சு, பாரு இதை பார்த்தாவது நீ புரிஞ்சிக்க என்கிறார். ஆனால் இதையும் மீறுகிற போது ஒரு சில மனிதர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள் என்றால், இப்ப கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற இயேசுவை கடவுளாக மாற்றி வச்சிருக்கிறார். ஏன் இவரை கடவுளை ஆக்குனீங்க? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஆதம் நபி இருக்கிறாரு, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் விட்டு போட்டு ஏன் இவரை மட்டும் நீங்க கடவுளா மாற்றி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்ற வார்த்தை என்னன்னா, இவர் அதிசயமாக பிறந்தவர், இவர் அத்தாவே இல்லாம கடவுளுடைய ரூஹு, அல்லாஹ்வுடைய ரூஹு ஊதப்பட்டு அப்படி பிறந்தார். எனவே இவர் கடவுள் தான், இவர் தான் கடவுள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரா ஆல இம்ரான் 3வது சூராவுடைய 59வது ஆயத்துல, இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம்.
ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார மாதிரி அப்படின்னா ஆதம் நபிய மாதிரி. ஈசா நபி யார் மாதிரி? ஆதம் நபிய மாதிரி. ஆதம் நபிய மாதிரின்னா என்ன அர்த்தம்? خلقه من تراب ثم قال له كن فيكون. ஆதம் நபி நம்ம எப்படி படைச்சோம் அப்படின்னா, ஒரு அத்தாவுக்கும் அம்மாவுக்கும் ஆதம் நபி பிறக்கல. ஆதம் நபியை மண்ணால் செஞ்சு வச்சுட்டு உண்டாகு அப்படின்னு சொன்னோம், உண்டாயிட்டார். அதே மாதிரி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா புதுசா அதிசயம் அப்படியெல்லாம் பிறந்தவர் அல்ல. அவரோட என்ன செஞ்சோம், அவங்க அம்மாவுடைய வயிற்றுல உண்டாகும் அப்படின்னு சொன்ன உண்டாயிட்டார். அப்ப ஈசா நபி, அதாவது தந்தை இல்லாமல் பிறந்த ஈசா இயேசு கடவுளாக மாற வேண்டுமானால் அதை விட அதிகம் ஆதம் நபியை கடவுள்னு சொல்லணும். ஏன்னா அவர் 2 பேரும் இல்லாம பிறந்திருக்காரு. இவராச்சும் அம்மா வயிற்றுல பிறந்தார், அத்தா மட்டும்தான் இல்ல. ஆனா ஆதம் நபிக்கு 2 பேருமே இல்ல. அப்ப இவரை விட யார் அதிகமா சொல்லணும்? அவரை அப்படி சொல்லணும். ஆனா ஏத்துக்க முடியுமா? யாராச்சும் எந்த கிறிஸ்தவராவது ஆதம் நபியை கடவுள்னு சொல்லுவாங்களா? எத்தனையோ அதிசயங்களை செஞ்சு காட்டினாரு ஈசா. எவ்வளவு பேரை வெண்குஷ்டம் பிடிச்சிட்டு போய் வருவாங்க, உடனே என்ன செஞ்சு அவருக்கு வெண்குஷ்டம் எல்லாம் போய் நல்லவரா மாறிடுவாரு. இறந்து போன மையத்து ஒண்ணு கிடக்கும், இவர் வந்து தட்டி விட்டாருன்னா எந்திச்சு உட்கார்ந்துக்கும். நடந்தது உண்மைதான். எப்படி நடந்துச்சு? 5வது சூராவுடைய 110வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றார், வைதா தஹ்லுகு மினத் தீனி கஹைஅத்தித் தைரி பிஇذنி. ஒரு களிமண்ணுல ஒரு பறவை மாதிரி, ஒரு கிளி மாதிரி, ஒரு குருவி மாதிரி ஈசா நபி செய்வாங்க. செஞ்சுட்டு எஞ்சி பறந்து போ அப்படின்னா எஞ்சி பறந்து போயிடுமா. ஒரு களிமண்ணுல கஹைஅத்தித் தைரி, ஒரு பறவையை போன்ற உருவத்தை செய்து அதை நீங்கள் என்ன செய்வீங்க? போ பிஇذنி, போ அப்படின்னு சொன்னா போயிடும். ஆனா அல்லாஹ் சொல்றான், வெறுமனே ஈசா சொன்ன வார்த்தை அல்லாது, பிஇذنி, என்னுடைய அனுமதியை கொண்டு போ என்று சொன்னீர்கள். அல்லாஹ்வுடைய அனுமதியோட நீ பற அப்படின்றதால அது பறந்துச்சு. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்க முடியாது? ஈசா நபியால அந்த களிமண்ணை பறக்க வைக்க முடியாது. வெண்குஷ்டம் பிடித்தவர்கள், குருடர்கள், இவர்களை எல்லாம் நீங்க ரொம்ப சுகமாக ஆக்கிறீர்கள் பிஇذنி, என்னுடைய அனுமதியை கொண்டு. வயிறு துஹ்ரிஜுல் மௌத்தா பிஇذنி, இறந்து போனவர்களை எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பி விட்டீங்க என்னுடைய அனுமதியை கொண்டு. எல்லாமே என்னுடைய அனுமதியினால் தான் நடந்ததே தவிர இதெல்லாம் அவருடைய சொந்த விஷயத்துல என்ன செய்யல, இதெல்லாம் நடக்கல. அதனால எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடந்தாலும் சரி, அந்த அதிசயம் அல்லாஹ்வின் மூலமாகத்தான் நடக்குது. அதுக்காக வேண்டி அதிசயம் செய்யறவரை பாராட்டக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல, அவரை கடவுளாக ஆக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். ஒருத்தர் அதிசயமான விஷயத்தை செஞ்சு காட்டுறார், அவரை பாராட்டுறது தப்பல்ல, அந்த அதிசயத்தை ஊக்குவிக்கிறது தப்பல்ல. அதனால அந்த அதிசயம் செஞ்சதுனால யாருமே செய்யாம இவர் செஞ்சிட்டார், அதனால இவருக்கு அந்த கடவுள் சக்தி இருக்குது, அதனால இவர் இதை இஸ்லாம் அனுமதிக்கிறது, இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி பார்க்க போனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். 2வது சூராவின் 260வது ஆயத்தாக அல்லாஹ் சொல்கிறார், வஇத் கால இப்ராஹீம் ரப்பி அரினி கைஃப துஹ்யில் மௌத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், நீ இறந்து போனவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பேன்னு சொல்றியே, எப்படி உயிர் கொடுப்பேன்னு எனக்கு கொஞ்சம் காட்டி கூட, நீ எப்படி உயிர் கொடுப்ப எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கூட அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் திரும்ப கேட்டானா, கால அவலம் தும்மி, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கைன்னு என்ன? பார்க்காம ஏத்துக்கணும். நீங்க என்ன கேக்குறீங்க? எனக்கு செஞ்சு காட்டு, எப்படி நீ உயிர் கொடுக்குற காட்டுன்னு சொல்லு. காட்டுட்டு அதுக்கப்புறம் பேர் ஈமானா? பார்த்துட்டா பார்த்த பிறகு அதுக்கு பேர் உண்டான ஈமான் அல்ல, அதுக்கு பேர் நம்பிக்கை அல்ல. அதான் அதனாலதான் அல்லாஹ் கேட்கிறான், நீங்க முஸ்லீம் இல்லையான்னு கேட்கல, அவலம் தும்மின், நீங்க ஈமான் கொள்ளல, அதாவது நீங்க நம்பல. அல்லாஹ் இறந்து போனவர்களை உயிர் கொடுத்தான் என்பதை நீங்க நம்பலையா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று அல்லாஹ் கேட்டார். அப்ப இவங்க சொன்னாங்க, பலா, ஐயோ அப்படி எல்லாம் நீ நினைச்சுக்காத, நம்புறேன், ஆனா வலாக்கின் நீ எத்துமை இன்ன கல்வி, என் மனசுக்கும் ஒரு ஆறுதல் வேணுமா இல்லையா? நான் பல பேர்த்த போய் சொல்றேன், அல்லாஹ் வந்து உயிர் கொடுப்பான், அல்லாஹ் உயிர் கொடுப்பான், அல்லாஹ் உயிர் கொடுப்பான்னு எல்லாத்துலயும் சொல்றேன். எனக்கு முதல்ல ஒரு கல்வில கொஞ்சம் நிம்மதி வேணுமா இல்லையா? அது நிம்மதி இருந்துகிட்டு நான் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதனால கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை என்று அவங்க சொல்ல. அப்ப அல்லாஹ் சொன்னானா, ஃபஹுத் அர்பஅத்தம் மினத் தைரி ஃபஸுர்ஹுன்ன இலைக்க ثم جعل على كل جبل منهن جزءا ثم ادعوهن ياتينك سعيا. 4 பறவையை பிடிங்க, பிடிச்சி நீங்களே வச்சு வளங்க.
அதுக்கப்புறம் அதை அருங்க, அறுத்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒரு கலக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுருங்க. கலக்கிட்டு ஒரு மலைக்கு மேல 4 மலைக்கு மேல இங்க கொஞ்சம் ஒரு கூறு 4 கூறு வச்சு, இங்க ஒரு கூறு, அங்க ஒரு கூறு, இங்க ஒரு கூறு, இங்க ஒரு கூறு, 4 மலைக்கு மேல 4 கூரையும் வச்சிருங்க. கூரை வச்சுட்டு வந்து உட்கார்ந்துட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க, எல்லாம் ஓடி வருவோம் அப்படின்னு நல்லா சொன்னாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, 4 பறவைகளை பிடிச்சி அதை வளர்த்து அதை வெட்டி அதை கூறு வச்சு அதை பங்கு வச்சு 4 லேதி வச்சுட்டு வா அப்படின்னா என்ன செஞ்சிச்சு, வந்துருச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும்தான் மூத்தாக்களுக்கு இறந்து போனவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தாரு, அதனால் அவர் கடவுள் என்று சொல்வதானால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமையும் கடவுள்னு சொல்லணும். அவரும் செத்து போனதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, உயிர் கொடுத்திருக்கிறார். இறந்து போனதுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். எப்படி இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உயிர் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஈசா நபியும் அல்லாஹ்வுடைய அனுமதியோடு உயிர் கொடுத்தாரே தவிர அவருடைய சொந்த முயற்சியினால் சாதித்தது அல்ல. இன்னொரு பக்கம் பார்க்க போனா இந்து மத சகோதரர்கள், அவங்கள்ட்ட அல்லாஹ் அக்பர் தெய்வத்துக்கு கணக்கே இல்லை. அவங்களுக்கே தெரியாது எத்தனை தெய்வம் இருக்குன்னு. குலதெய்வம் அப்படின்னு வேணா ஒண்ணு இருக்குமே தவிர மற்றபடி ரொம்ப இருக்கு. 365 நாளைக்கு 365 தெய்வங்கள் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வங்கள். இன்னும் சொல்ல போனா அவங்க வெறும் இது ரொம்ப பிரபலமானது மட்டும் கிடையாது, எது எது சின்ன சின்ன பிரயோஜனங்கள் தருதோ அதை கூட கடவுளாக நினைப்பாங்க. ஆயுத பூஜையில பார்க்கலாம், கடை தான் கடவுள், தெய்வம் அதுதான் நமக்கு சோறு போடுது. மிஷின் இருக்குங்க, மிஷின் தான் நமக்கு சோறு போடுது, அதுக்கு ஒரு கும்பிடு போடு, இதுக்கு ஒரு கும்பிடு போடு என்று எல்லாமே எதெல்லாம் பிரயோஜனம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எது பிரயோஜனம் தருமோ எல்லாத்தையுமே கடவுளாக்கிடுவாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க எதுக்கெல்லாம் பயப்படுவாங்களோ அதுவும் கடவுளாயிடும். பாம்பு எங்களா கொட்டி போடுமோ அது கடவுள், கொட்டக்கூடாது அப்படின்னா அதை எரிஞ்சணும், போய் அதுக்கு முன்னாடி கும்பிடு போட்டா அதை கொட்டாதான். பாம்பு பயங்கரமா இருக்கு அதனால அது ஒரு கடவுள். நெருப்பு பயங்கரமா பத்தி எரியும், நம்மளை அழிச்சிரும், அப்ப அதுவும் ஒரு கடவுள், நெருப்பை வணங்கு. பேயி பிசாசு பக்கத்துல வந்தாலே வம்பா பிடிச்சிடும், அதுவும் வணங்கு, அதுக்கு ரத்தத்தை பழி கொடு, அதை ஏதாவது செய்யி. இப்படி ஒரு மோசமான சூழல் இந்த இந்து மதத்தை பொறுத்தவரை பரவக்கூடிய ஒன்று. இப்படி ஒவ்வொன்றையுமே கடவுளாக்குனா அப்ப கடவுளுக்கு என்ன மரியாதை இருக்கு? முதலாளிக்கு மரியாதை என்ன இல்லையா? இருக்கிறவனெல்லாம் முதலாளி ஆக்கி விட்டுட்டா அப்ப முதலாளிக்கு என்ன மரியாதை? இருக்கிற எல்லாமே கடவுளாயிட்டா கடவுளுக்கு என்ன மரியாதை என்கிற கேள்வி அவங்கள்ட்ட வரும். நாத்திகத்தை பொறுத்தவரை, நாத்திகன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லுவான் ஒரே பேச்சுல, ஒண்ணுமே கிடையாது, கடவுளும் கிடையாது, ஒரு அளவு கிடையாது அப்படின்றோம். ஆனா அவன் கூட தனக்கு ஏதாவது பிரச்சனைகள், தலைக்கு மேல உள்ள பிரச்சனைகள் வருகிற போது அவன் மனசு கூட சொல்லுது நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கோ. ஒரு நாத்திகம் என்ன செஞ்சானா, ரோட்ல வந்து நின்றுட்டு எல்லாரும் கடவுள் இருக்கு கடவுள் இருக்குன்னு சொல்றீங்க, நான் அந்த கடவுளை நம்புறதுக்கு தயார் இல்லை. ஒருவேளை நீங்க சொல்ற கடவுள் உண்மையாக இருந்தா, நீங்க கடவுள் இருக்குன்னு சொல்றீங்களே, இறைவன் இருக்கான்னு சொல்றீங்களே, அந்த இறைவன் என்பவன் உண்மையானவனாக இருந்தால் நான் இங்கேயே நிக்கிறேன், ஒரு அடி கூட நான் நகரல, இந்த இடத்துல நிக்கிறேன், தேவைப்பட்ட அவன் என்ன கொண்டு போகட்டும், என்னை கொலை செய்யட்டும். அவன் உங்க கடவுள் இருக்கிறாருன்னா கடவுள் என்ன செய்யணும், என்ன கொலை செய்யட்டும், நான் தைரியமா நிக்கிறேன், ஒரு அடி கூட நான் எங்கேயும் போகல, இங்கேயே நிக்கிறேன், ஒரு 1/2 மணி நேரம் நிக்கவா, 1 மணி நேரம் நிக்கவா, எவ்வளவு நேரம் நிக்கணும், எங்க உங்க கடவுள் வந்து என்ன கொல்லட்டும் அப்படின்னு பெரிய சவால் விட்டான். எங்க ரெண்டு ரோட்ல அந்த பக்கமா ஒரு பெரியவர் போனாராம், பைத்தியக்காரனா இருப்பான் போல தெரியுது, அது நினைச்சிட்டு அவன் பக்கத்துல போய் உனக்கு எத்தனை புள்ளப்பா இருக்கு கேட்டாங்க. 4 புள்ள இருக்கிறது, ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் கொண்டு போறாங்க, ஒரே ஒரு பிள்ளைய மட்டும் கழுத்தை தூக்கி வீசுறேன் அப்படின்னாரு. லூசாயா உனக்கு, என் பிள்ளை நானே எப்படியா கொள்ளுவேன், நான் பெத்த புள்ள, நான் வளர்த்த புள்ள, நான் கஷ்டப்பட்டு பெத்த புள்ள, என் பிள்ளைய நானே எப்படி கொள்ளுவேன்? கடவுள் மட்டும் உன்னை எப்படி கொள்ளுவாரு? அல்ல, கடவுள் மட்டும் உன்னை எப்படி கொள்ளுவாங்க? கடவுளுடைய பிள்ளைகள் தான் பிள்ளைங்கள்லாம் எல்லாருமே. உன்னை பெத்தது, உன்னை வளர்த்தது, உன்னை உருவாக்குறது, உனக்கு சாப்பாடு கொடுக்கறது, உனக்கு தண்ணி கொடுக்கறது, உன்னை இப்படி பேச வச்சிருக்கிறது எல்லாமே அந்த கடவுள் தானே, அந்த இறைவன் தானே. அவன்கிட்டே போய் என்ன கொள்ளுடு கொள்ளுடு அப்படின்னா எந்த அத்தா தான் தான் பிள்ளைய தாங்க யார் ஆவடிப்பான்? நீ நினைச்ச நேரத்துல என்ன செய்ய மாட்டான், கடவுளே கொல்ல மாட்டார் என்று அந்த பெரியவர் அந்த நாத்திகனுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொன்னாராம். அதனாலதான் தெளிவாகவே குர்ஆன் சொல்லுகிறது, குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அந்த அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அவன் யாரிடத்திலேயும் தேவையில்லாதவன். சில தெய்வங்கள்லாம் சொல்லுவாங்க ஆற்றல் சக்தி இவருக்கு மட்டும் இருக்கு, அழித்தல் சக்தி இவருக்கு மட்டும் இருக்கு, கொடுக்கிற சக்தி இவருக்கு மட்டும் இருக்கு. அப்ப இவருக்கு காசு வேணும்னா என்ன செய்யணும்? அவர்கிட்ட போய் கேட்கணும்.
இவர் படைக்கிற சக்தி மட்டும்தான் இவருக்கு. என்ன சக்தி இவருக்கு இல்ல? காசு கொடுக்கிற சக்தி சரஸ்வதி தான் இருக்கு. அப்ப இவருக்கு காசு வேணும் இவருக்கு அப்படின்னா யாருமே கேட்கணும், ஒரு ரொட்டி கூட திங்க முடியாது. இவரு யார் மனுஷனை படைச்சு விடுறாரோ அந்த கடவுள் தான் நினைச்சா அட்லீஸ்ட் ஒரு 2 பிஸ்மி ரொட்டி கூட திங்க முடியாது. திங்கிறதா இருந்தா சரஸ்வதி போட்டு எனக்கு ஒரு 20 ரூபா கொடு, நான் போய் ரொட்டி சாப்பிட கேட்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். அவர் அப்பதான் செய்வாரு, இதுதான் செய்வாரு, இவர் இதுதான் செய்வாரு. அல்லாஹ் சமது, அல்லாஹ் யாரிடத்திலேயும் தேவையில்லாதவன். அவன் தான் எல்லாத்தையும் கொடுப்பான், அவன் யார்கிட்டையும் கேட்க மாட்டான். லம் எலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. இதை நம்புவதற்கு பெயர்தான் இறை நம்பிக்கை. அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாதவன், பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர முடியும். ஒவ்வொரு உறுப்புகளும், தூணிலும் இருப்பான், துரும்புலையும் இருப்பான் சொல்லுவோமே, இருக்கிறானோ இல்லையோ, ஆனா தூண்லையும் அல்லாஹ்வுடைய குதிரத்தை உணர முடியும், துரும்புலையும் அல்லாஹ்வுடைய சக்தியை உணர முடியும். அல்லாஹ் இருக்கிறான் என்பதை தூணும் உணர்த்தும், துரும்பும் உணர்த்தும். ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் சூஃபியாக்கள் ஒவ்வொன்றிலேயும் அல்லாஹ்வை பார்த்தார்கள். அல்லாஹ் பார்த்தாங்கன்னா இது அல்லாஹ்வினால் தான் நடக்குது. அல்லாஹ்வுடைய சக்தி இல்லையானால் இந்த தூண் நிற்காது. அல்லாஹ்வுடைய சக்தி இல்லையானால் எவ்வளவு கரண்ட் கொடுத்தாலும் இந்த ஃபேன் ஓடாது. அல்லாஹ்வுடைய சக்தி இல்லையானால் எவ்வளவு பவர் வந்தாலும் லைட் எரியாது. அல்லாஹ்வுடைய சக்தி வேணும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை, அவன் மட்டுமே வணக்கத்துக்கு தகுதியாய்ந்தவன். அனைத்து சக்திகளும் அவனுக்கு மட்டுமே இருக்கிறது, வேறு யாருக்கும் எந்த சக்தியும் இல்லை என்கிற நிலைதான் இறை நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறானோ அவன் சொர்க்கத்துக்கு போவான். என்ன அர்த்தம்? அதை நம்பினால் இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை, ஈமான் ஒருவரிடத்தில் வந்தால் அவன் சொர்க்கம் புகுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் சொன்ன கலிமாவின்படி இவ்வுலகத்தில் வாழ்ந்து அதே கலிமாவோடு மரணமாகக்கூடிய வாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم اجعل آخر كلامنا لا إله إلا الله. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.